ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் செடிங்களுக்கு என்ன மாதிரியான டானிக் கொடுக்க போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு எப்படி சத்துக்கள் தேவைப்படுதோ அதே போல் தாங்க செடிங்களுக்கும் சத்துக்கள் தேவைப்படுது. மழை பெய்கிற சமயத்தில் நிறைய தண்ணியை நான் பாத்திரங்களில் பிடிச்சி வச்சுப்பேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற கரைசல் நம்ம வேணான்னு தூக்கி போடுற சக்கை தாங்க. இதுக்காக நம்ம எந்த செலவையும் செய்ய தேவையில்லை. இந்த பக்கெட்டில் நிறைய வாழைப்பழத்தோடும் நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் போட்ட பிறகு அந்த சக்கை தாங்க இது. எல்லாத்தையும் பக்கெட்டில் போட்டு ஒரு 4-5 நாள் ஊறணும். அந்த பக்கெட்டை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த தண்ணி எந்த அளவுக்கு நல்லா புளிக்குதோ அந்த அளவுக்கு செடிங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும். 4 நாள் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைய கூட கொடுக்க தேவையில்லை. ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலே போதும், செடிங்களுக்கு நல்லா சத்துக்கள் கிடைக்கும். இதோட கொஞ்சம் நார்மல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம செடிங்களுக்கு இந்த தண்ணியை இன்றைக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்ன நாளே நாம் கொஞ்சம் வேப்பிலையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிடணும். வேப்பிலையில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை செடிங்க பூச்சி அடிக்காமல் பார்த்துக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ ஒவ்வொரு செடிக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துன்னு வரலாம். முதல்ல நான் வெத்தலை செடிக்கு இந்த தண்ணியை கொடுக்க போகிறேன். அடுத்து கற்பூரவள்ளி செடி பக்கத்தில் போனாவே நல்ல ஒரு வாசனை வரும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கினா இந்த இலையை சாறு பிடிஞ்சி கொடுத்தா அவ்வளோ நல்லது. அதே போல் நம்ம சாப்பிட்டு ஜீரணம் ஆகலைன்னா 2 வெத்தலை எடுத்து அதில் மிளகு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். அடுத்து துளசி செடி, துளசி கற்பூரவள்ளி இது 2த்தையும் சேர்த்து நம்ம ஆவி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிங்கெல்லாம் நீங்கிடும். பிரம்ம கமலம் செடியை நான் கட் பண்ணி நட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து டேபிள் ரோஸ், ஜினியா பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அடுக்கு செம்பருத்தி. இந்த செடியில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். செடிங்களுக்கு எப்பயுமே உரம் கொடுக்கறதோடு நிறுத்திடக்கூடாது. அடிக்கடி நாம் மண்ணை நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். அப்போ தான் அந்த வேர் பகுதிக்கு காற்று போகும், செடிங்க நல்லா செழுமையாக வளரும். இன்றைக்கி ரோஜா மல்லி ஒரே ஒரு பூ பூத்துருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் ரோஸ் கலர் செம்பருத்தி. மற்ற செம்பருத்திங்கெல்லாம் சீக்கிரமாக மலர்ந்துடும், ஆனால் இந்த ரோஸ் கலரும் ஒயிட் கலரும் மட்டும் லேட்டாக தான் மலரும். அடுத்து பெரிய செம்பருத்திங்க, சாண்டல் கலர் செம்பருத்தி இன்றைக்கி நிறைய பூத்துருக்குது. சந்தன கலர் செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சந்தன கலர்லேயே அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது. வெங்காயத்தோலையும் ஊற வச்சு அதையும் நான் செடிங்களுக்கு உரமாக கொடுப்பேன். மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா, அதை எருவாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பசுமையாக இருக்கிற சாணத்தை நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதை கூட நாம் உரமாக கொடுக்கலாம். நான் என்னோடய கார்டனுக்கு அப்படி தான் செய்கிறேன். அதே போல் நம்ம செடிங்களில் பூவை அழகாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுடுவோம். ஆனால் அந்த மாதிரி விடக்கூடாது. நம்ம செடிங்களில் பூக்களை அறுக்க தான் புதுசாக அரும்புங்க வரும், செடி நல்லா மொட்டு வைக்கும். செடிங்க பூத்து முடிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் புது கிளைங்க வர ஆரம்பிக்கும். முட்டை ஓடுங்களையும் நாம் சேமித்து வச்சுன்னு அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். நம்ம காஃபி டீ வடிகட்டின திப்பி இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம செடிக்கு நல்லா காய வச்சுட்டு கொடுக்கலாம். நம்ம தயிரோ மோரோ புளிச்சிட்டு இருந்தால் வேணாம் அப்படின்னு கீழே ஊற்றிடுவோம். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. அந்த புளிச்ச மோரில் நிறைய தண்ணியை கலக்கிட்டு செடிங்க மேலே நம்ம தெளிக்கிறதுனால சீக்கிரமாக மொட்டுக்கள் உதிராது. அதே போல் ஆட்டு சாண எருவு கூட கொடுக்கலாங்க. எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, அதனால் நான் மாட்டு சாண எருவையும் கொடுப்பேன். மழை பெய்யும் போது எந்த அளவுக்கு நம்மளால் மழை தண்ணியை சேமித்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு முன்னாடி செம்பருத்தி செடி இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் வெறும் வயிற்றில் செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 பூ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் கூட வராதுங்களாம். எங்கள் வீட்டில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குதுங்க. மழை பெய்யும் போது அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த பள்ளத்தில் நல்லா ரொப்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துனா மழை தண்ணிங்களை செடிங்களுக்கு கொடுப்பேன். 15 நாளைக்கு ஒரு முறை செடிங்களுக்கு உரங்களை நாம் மாற்றி கொடுக்கறதன் மூலமாக செடிங்க நல்லா பூக்கும். எங்கள் வீட்டில் நிறைய ஜினியா செடிங்க கூட இருக்குது, எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். நம்ம செடிக்கு தண்ணியோ உரமோ கொடுக்கும்போது கூட நீ நல்லா பூக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செடிக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க,
செடி நல்லா அருமையாக வளர்ந்து நல்லா பூக்கும். நம்மக்கிட்ட எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.